ஆனந்தி, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டி இன்று முதல் 19ஆம் தேதி வரை வட்டார அளவில் பிரச்சார இயக்கம் மற்றும் டிசம்பர் 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் காலவரையற்ற வேலைநிறுத்த ஆயத்த ஒரு மாநாடு ஆகியவை நடத்திய பிறகு ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஜனவரி 6ஆம் தேதி இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அரசு பணியில் 2003க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றன. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும். இது தவிர ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வில் விலக்களித்து ஆசிரியர்களை பாதுகாக்க தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் ஆகியோருக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்படுகிறது, அது களையப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ ஜனவரி 6ஆம் தேதி முதல் கால வரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறது. இன்று முதல் அதற்கான பிரச்சார இயக்கம் மற்றும் 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் காலவரையற்ற வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு, அதன் பின்னர் வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பு என்று அடுத்தடுத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பு காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடத்தி தங்களது மிக முக்கிய கோரிக்கைகளான டெட் தேர்வில் இருந்து விலக்கு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டம், இது தவிர அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மற்றும் பல்வேறு துறைகளின் பணியாளர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் வேலை நிறுத்தம் நடைபெற இருப்பது உறுதிப்படுத்தும் வகையில் ஜாக்டோ ஜியோ இந்த வேலை நிறுத்த பிரகடன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.